2026 பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. அப்படி என்ன நடந்தது, அதனால் பாரத நாட்டிற்கு எந்த விதமான பாதிப்பு வந்திருக்கு, இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் தலைப்பு செய்தி என்னன்னு பார்க்கும்போது இதுதான். என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் சார்ந்த பிரச்சனைகளால் போர் பதட்டன்றது உச்சத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பிப்ரவரி, அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற இதை மேற்கொண்டு 2 நாடுகளும் சேர்ந்து ஈரான் மேலே போர் தொடுத்து ஈரானோட உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி காமோனி இருக்கார்ல, அவரை கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வந்தது. ஐயோ என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிவல்யூஷனரி கார்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய முக்கிய முடிவா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் சந்தி இருக்குல்ல, அந்த வணிக ரீதியிலான கப்பல்கள் செல்வதற்கு தடை விதித்து மூடப்பட்டு விட்டது. இதனால், அதாவது அந்த ரிவல்யூஷனரி கார்டு எடுத்த இந்த மிகப்பெரிய முடிவுன்னு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் சந்தின்றது உலக அளவில் கச்சா எண்ணெய் கொண்டுட்டு போகிறதுல 20% அந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா, கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாடுனா அது இந்தியா தான். நம்ம எவ்வளவு கச்சா எண்ணெய் வாங்குறோம் தெரியுங்களா? வெளிநாடுகள்ல இருந்து 80லேருந்து 90% கச்சா எண்ணெய் வெளிநாட்டில் இருந்து தான் வாங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த கடல் சந்தியை மூடிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருக்கும்போது பயப்படவே தேவையில்லை. நம்மக்கிட்ட 6 முதல், அதாவது 7 முதல் 8 வாரங்களுக்கு மேலே தேவைப்படக்கூடிய எண்ணெயானது நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிப்பு ஆலைன்றது நம்மக்கிட்ட அதிகமாகவே இருப்பதனால தான் நம்ம அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி வேறு வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்றத மத்திய அரசு சொல்லியிருக்கு. இதனால் நீங்களாம் பயப்படாதீங்க மக்களே அப்படின்னு நம்ம சொன்னாலும், தமிழகத்தில் பரவக்கூடிய பல செய்திகளை பார்த்துட்டு ஐயோ என்ன இருக்காதோ அப்படி சொல்லி வாட்டர் கேன் இருக்குல்ல, 20 லிட்டர் வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு போய் வீட்டில் போய் அடுக்கி வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலை தெரியுங்களா? அதெல்லாம் அப்படி சேமிச்சியே வைக்கக்கூடாது. பெட்ரோல்ன்றது சாதாரண ஒரு பொருள் கிடையாது, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள். அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி சேர்த்து வைக்காதீங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருவீங்க சொல்லுங்கள். அதனால் இந்த 20 லிட்டர் கேனில் வாங்குறது, 2 லிட்டர் கேனில் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறேன்றது. வண்டியை முன்னாடிலாம் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டவங்களாம் இந்த செய்தியை பார்த்துட்டு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறது, டேங்க் இப்படி ஆட்டி ஆட்டி உள்ளே பெட்ரோல் போடுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு இந்தியா இன்னைக்கு இல்லை, என்றைக்கும் போகாது. அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போவே பாகிஸ்தானில் பிரச்சனை ஆகிடுச்சு, இலங்கையில் பிரச்சனை ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையும் பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு. தக்காளியிலேருந்து எல்லா முட்டை பொருள்லேருந்து எல்லாமே விலை ஏறி போயிருக்கு. ஆனால் இந்தியாவில் ஏதாவது ரேட் ஏறி போயிருக்குதா? எதுவுமே இல்லை. கேஸ் தட்டுப்பாடுன்றது கூட இல்லை. இவங்க செயற்கையாக ஆளுங்கட்சிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகள் இந்த மாதிரியான போலியான ஒரு செய்தியை பரப்புறது. ஏன் அப்படின்னா, இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அவங்க இதுக்காக காசு வாங்கிட்டா இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு எதையுமே பண்ண முடியாது. இவங்களோட ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே பேச முடியாது. ஆகவே இதையாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகள். ஆனால் மக்களே இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இந்த போர் சூழல் நெருக்கடியின் காரணமாக இந்த பிரண்ட் குரூடாயில் கச்சா எண்ணெயின் விலை என்பது $100 விட தாண்டி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நமக்கு ஹார்மோஸ் வழியாக வரக்கூடியது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% கச்சா எண்ணெய் அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு. நமக்கும் பாதிப்புன்றது ஏற்பட்டது தான், இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. இதன் காரணமாக விலைன்றது ஏற்றப்படவில்லை. மார்ச் 7ஆம் தேதியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு சிலிண்டரோட விலை என்பது 60 ரூபாயும், வணிக சிலிண்டரோட விலை என்பது 115 ரூபாயும் ஏற்றப்பட்டது. இதற்கு உடனே எதிர்கட்சிகள்லாம் மக்களை பாதுகாக்க தவறிவிட்டது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு வருடமாகவே கடந்த ஒரு வருடமாகவே இந்த எல்பிஜி சிலிண்டர் விலைன்றது ஏற்றப்படவே இல்லை. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தது. இப்போது உலக நாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் போன்ற எல்லா இதுலேயுமே ரேட் அதிகமாக தான் நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே உலக சந்தையில் ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வு மற்றும் வணிக ரீதியிலான சிக்கல், விலை உயர்வு, இதனால தான் நாமளும் ஏற்றக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கு. இதில் இந்தியாவோட பொருளாதார பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை. முழுக்க முழுக்க எண்ணெயை நம்பியே இந்தியா கிடையாது அப்படின்றத சமீப காலமாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்க்கும்போது எண்ணெய் இறக்குமதி செலவு ஜிடிபியில் சுமார் 4.8% மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் மொத்த தனிநபர் செலவில் 7.5%த்திற்கும் குறைவு. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது வெளிநாடுகளில் வேலை செஞ்சு அங்கேருந்து சம்பாதிச்சு பணம் மட்டும் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ அனுப்புகிறாங்க தெரியுங்களா? 125 பில்லியன் டாலருக்கு மேல் இந்தியாவிற்கு அவங்க பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் இந்திய ரூபாய் மதிப்புன்றது சரியாக நிலைநிறுத்தப்படுவதாகவும் மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் ரூபாய் மதிப்பு நிலைநிறுத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இதில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, இன்னைக்கு தலைப்பு செய்தியே இதுதான். எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கல, பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மை என்ன தெரியுங்களா? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதற்கு முன்பாகலாம் ஒரு சிலிண்டர் வாங்கி இன்னொரு சிலிண்டர் வாங்குறது அந்த கால இடைவேளைன்றது 21 நாட்களாக இருந்தது. இப்போ 21 நாள் இல்லை, 25 நாட்களாக 25 நாட்களாக, அதாவது 4 நாள் கூடுதலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. 21 நாள் இல்லைப்பா, 25 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ரொம்ப தட்டுப்பாடு வந்துருச்சு எல்பிஜிக்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிலிண்டரை வாங்கி குமிச்சு வைக்கிறது, பதுக்கி வைக்கிறதுலாம் நடக்கும். இப்போ கூட செய்திகளில் சில நபர்கள் இதெல்லாம் பண்ணதுனால அவங்க மேலே குண்டர் சட்டமே பாய்ந்தது. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுப்பதற்காகவும் சம விநியோகம் நடப்புவதற்காகவும் எல்லோருக்கும் சிலிண்டர் கிடைக்கணுன்றதற்காகவும் தான் இந்த நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுத்தது. உடனே சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. தலைப்பு செய்தியாக மாறுற அளவுக்கு ராகுல் காந்திலாம் வடை சுட்டு தின்னுட்டு இருக்கிறாரு, டீ காஃபிலாம் குடித்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்குங்க ஐயா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த வடை அந்த டீலாம் குடித்தார்ல, அதெல்லாம் பார்த்தா அதே எல்பிஜி சிலிண்டர் மூலியமாக செய்யப்பட்ட பலகாரங்களை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன வேடிக்கையாக இருக்குது போங்க. மேலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகளால் கேட்கப்பட்டது. இந்தியா ரஷ்யாக்கிட்ட இருந்து என்ன வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட அனுமதி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. இதில் பதில் என்ன அப்படின்னா, நமது பாரத அரசு சொல்லிடுச்சு, நாங்கள் யாருக்கிட்ட என்ன வாங்கணுன்றத இன்னொருத்தங்க அனுமதி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேச நலன் விற்பனை, அதாவது அந்த காஸ்ட் இருக்குல்ல, அது கிடைக்கக்கூடிய அதாவது இந்த தூரம் இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம். நாங்கள் ஒருத்தர் அனுமதி கொடுத்து தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போவும் கூட நாங்கள் ரஷ்யாக்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம், நிறுத்தலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வாங்கக்கூடியதில் 1/3 பங்கு ரஷ்யாக்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் தெளிவாக நமது பாரத அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்படிலாம் இருந்தாலும் கூட இந்தியான்றது இந்த நெருக்கடிகளை சமாளிக்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? எசென்சியல் காமிரேட் ஆக்ட் பயன்படுத்தப்பட்டது, எல்பிஜி உற்பத்தியானது அதிகரிக்கப்பட்டது, பல நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது. நாமெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எண்ணெய் வாங்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட சில நாடுகள்கிட்ட இருந்து தான் வாங்கணும். நம்ம இப்போ கூட நம்ம பார்க்கும்போது 25 நாடுகளில் இருந்து 45 நாடுகளாக நாம் எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளை உயர்த்தி இருக்கிறோம். லத்தீன் அமெரிக்கா போன்ற பகுதிகள்கிட்ட இருந்துலாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ அப்படி இருக்கும்போது எந்த நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அங்கேருந்து வரக்கூடிய எண்ணெய் வேணால் தடைபடலாமோ தவிர மற்ற நாடுகளில் இருந்து வேறு சைடில் இருந்து வரக்கூடிய எண்ணெய்ன்றது நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இதனால் நம்ம நாடுன்றது பாதிக்கப்படுறதுன்றது நடக்காது. இதன் காரணமாக இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய இந்த எண்ணெய்ன்றது 70 நாட்களுக்கு மேலாக நமக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய் இப்போ நம்ம கைவசத்தில் இருக்குது.
நம்ம நாடு பாதிக்கப்பட்டிருக்கா, பாதிக்கப்படலையா, எப்படி சமாளிக்குது, இந்த எரிபொருள் பாதுகாப்புன்றது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம்ல. இப்போ உலக நாடுகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கா, நெருக்கடி எப்படி உண்டாயிருக்குன்றதை நம்ம பார்த்துடலாமா? ஐரோப்பாவில் எரிவாயு விலைன்றது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் 48 மணி நேரத்திற்கு மட்டும் கையிருப்பு இருக்கிறது. பங்களாதேஷில் எரிசக்தி ரேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பணவீக்கம் சுமார் 2.75% மட்டுமே இருந்தது. பங்குச்சந்தை வீழ்ச்சியும் மிக குறைவாகவே இருந்தது. நம்ம கையில் 70 நாட்களுக்கு மேலாக தேவைப்படக்கூடிய எண்ணெய் இருக்கு. நம்ம நாட்டில் இன்னும் விலையேற்றம்ன்றது பெருசாக எதுவுமே நடக்கலை. ஆனால் பங்களாதேஷில், இலங்கையில், பாகிஸ்தான்லாம் இவங்க தகவல் கூட கொடுக்கல. ஆனாலும் பாகிஸ்தான்லேயும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் எந்த விதமான பெரிய பாதிப்புமே இல்லை. மக்கள் நாம அச்சப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறவர் சாதாரண நபரே கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், விஸ்வகுரு அவர்கள். உலக நாடுகளே அந்த நாட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்குது, எதிர்நாடு ஏதாவது பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அதை சரி செய்வதற்கு மோடி அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணி பேசினா கூட போதும், இந்த போர் பதட்டம்ன்றது தணிந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப கம்பீரமான, துணிச்சல் மிகுந்த, மரியாதை மிகுந்த ஒரு விஸ்வகுருவை நம்ம பாரத பிரதமராக நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம பெருமைப்பட்டுக்கணும். அதனால தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். முடிவாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 இந்த உலக அளவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடின்றது, போர் சூழல்ன்றது இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுமா, பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் கிடையாது. இது ஒரு சவால் மட்டும்தான் இந்தியாவிற்கு அப்படின்றது நமக்கு புரிய வருகிறது. இது மட்டும் இல்லாமல் 1991 பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு எண்ணெய் கையிருப்புன்றது பல நாடுகளில் இருந்து இறக்குமதி மற்றும் வலுவான வெளிநாட்டு நாணய கையிருப்பு ஆகியவை இந்தியாவை மிகுந்த பாதுகாப்பான ஒரு நிலையில் வைத்திருக்கிறது. ஆகவே மக்களே, இந்த நெருக்கடியை இந்தியா என்பது மிகவும் கட்டுப்பாட்டுடன், பாதுகாப்புடன் எதிர்கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது. நாம் அச்சப்படவே தேவை இல்லை. இந்த போர் பதட்டம், இந்த கேஸ் இல்லை, இந்த பெட்ரோல் இல்லை, இந்த டீசல் இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்தியாவில் இல்லை. அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.